சில குற்றச்சாட்டை உங்களது மனம் கவர்ந்த காதலர் உங்களிடம் வைக்க வாய்ப்புகள் இருக்கு. இதை மட்டும் செஞ்சீங்கன்னா போதும், உங்களது உடலும் மனமும் ஆரோக்கியமாக நல்ல இளமையாக நீங்கள் கண்டிப்பாக வைத்திருக்க முடியுங்க. தமிழால் இணைந்த அனைத்து நல்ல தமிழ் உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே. நலமா இருக்கீங்களா? நாங்க நலமாக இருக்கோம். உங்க நலன கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தாராளமா சொல்லுங்க. இறைவனுடைய பரிபூர்ண அருளும் செல்வமும் அனைவருக்கும் கிடைக்க ஆண்டவனை தினம் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே. நமது வீடியோவில் நமது ராசிக்கான தனிப்பட்ட ராசி பலன்களை மட்டுமே நாம் காண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை காணலாம் வாங்க. இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் 15ஆம் நாள் 2022ஆம் வருடம் வெள்ளிக்கிழமைங்க. தமிழ் வருடத்தில் சுப கிருது வருடம் சித்திரை மாதம் 2ஆம் நாளுங்க. இன்றைய தினத்தை பொறுத்தவரை நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறாருங்க. குரு பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல நன்மையாக நமது கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் அமையுங்க. இன்றைய தினம் மேலும் குரு பகவான் 7ல் அமர்ந்து ராசியை பார்த்து கொண்டுள்ளது. இதுவும் இன்னும் சிறந்த கிரக அமைப்பாகும். மேலும் சந்திர பகவான் ராசியை கடந்து சென்று கொண்டுள்ளதும் நல்ல ஒரு யோகமான அமைப்பாகுங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கன்னிராசி அன்பர்களுக்கு மனதில் மகிழ்ச்சிகள் மற்றும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான சூழ்நிலைகள் உற்சாகம் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. இன்னைக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமான நாளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இன்னைக்கு எந்த விதமான கவலையும் இல்லாத நிம்மதியான வாழ்க்கை இருக்குங்க. இன்றைய தினம் புதிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்குங்க. எனவே புதிய முயற்சிகளை இன்றைய தினம் தாராளமாக மேற்கொள்ளுங்கள். எந்த தயக்கமும் காட்ட தேவையில்லை. எந்த விதமான பயமும் பதற்றமும் இன்றி இன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சிகளை தாராளமாக தொடங்கலாம். நல்ல ஒரு வெற்றிகளை நோக்கி நீங்கள் பயணம் செய்ய முடியுங்க. எனவே அதை மறந்துடாதீங்க. இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு நிதி நிலைமையை பண பரிவர்த்தனை நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கலாம். எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் உண்டுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு அருமையான தினமாக கண்டிப்பாக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்னைக்கு சில உறவினர்கள் உங்களுக்கு நல்ல ஒரு உதவி செய்யக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக அமையுங்க. குறிப்பாக இன்னைக்கு புதிய அந்நிய தேசத்து உறவுகள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் உண்டுங்க. உங்கள் நன்மைகளை மேலும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் இன்னைக்கு ஆலய வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல நன்மைகள் உண்டு. இன்றைய தினம் உத்தியோகத்தை மாற்றலாமா அப்படின்ற சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குங்க. அப்படி நீங்கள் இன்றைய தினம் சிந்தனை செய்கிறது மூலமாக சில மாற்றங்கள் உங்கள் மனதில் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அது நல்ல விதமாகவே முடியும். இன்றைய தினம் உங்களது உறவினர்கள் சிலர் உங்களது வீட்டிற்கு திடீரென்று வருகை தந்து அல்லது உறவினர்கள் மூலமாக எதிர்பாராத சில விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருந்தாலும் இன்றைய தினம் நீங்கள் அதை சமாளிக்கக்கூடிய அளவில் உங்களுக்கு மன சந்தோஷம் கண்டிப்பாக இருக்குங்க. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக மன மகிழ்ச்சி இருக்கும். எந்த விதமான கவலைகளும் இருக்காது. இன்றைய தினம் குரு பகவான் ஆசீர்வாதம் கிடைத்து பெறுவதால் கண்டிப்பாக உங்களுக்கு சிறந்த பலன்கள் கண்டிப்பாக இருக்குங்க. பெரிய பெரிய விஐபிகளுடைய தொடர்பு உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கப்பெறும். அதன் மூலமாக உங்களது மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்துக்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் இன்றைய தினம் வெண்மஞ்சள் நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களது அதிர்ஷ்ட எண் 9ங்க. இன்றைய தினம் பழைய நினைவுகள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல சூழ்நிலைகள் இருக்குங்க. பழசை நினைச்சு ஆசை போட்டு இன்னைக்கு நீங்க மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த தினமனைக்கு அமைப்பெறுவீங்க. இழுபறியா இருந்து வந்திருந்த பழைய பாக்கிகளை இன்றைய தினம் நீங்கள் வசூல் செய்யறதுல முயற்சிகள் செய்யலாம். அதில் நல்ல பலன்கள் கிடைக்கும். பழைய பாக்கிகளை வசூலாகி உங்களது பண தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அருமையான தினமா இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. இன்றைய தினம் உங்களது வியாபாரத்தில் பார்ட்னர்களிடம் நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாவிட்டால் வருத்தப்பட வேண்டாம். அமர்ந்து பேசி என்ன ப்ராப்ளம், ஏன் அதை நிறைவேற்ற முடியலைங்கிற விஷயத்த நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவர் அக்செப்ட் பண்ணிக்குவார். ஸோ இன்றைய தினம் பேச்சுவார்த்தை மூலமாக உங்களது வியாபாரத்தில் உங்களது பார்ட்னர்களிடம் நீங்கள் நல்ல நன்மைகளை பெற முடியுங்க. இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலர் போதுமான நேரம் கொடுக்கவில்லை என்று புகாரை உங்களது மனம் கவர்ந்த காதலர் கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினம் பிரச்சனைகளை பேசி தீர்ப்பதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு. இன்றைய தினம் உங்களுக்கு நேரம் அவர் கொடுக்கல அப்படின்னாலும் நீங்க உங்க மேல அவங்க குற்றம் சாட்டினாலும் கண்டிப்பா நீங்க உட்கார்ந்து ஒண்ணாமது பேசுங்க. நல்ல நன்மைகள் உண்டு. இன்றைய தினம் ஒரு நல்ல தகவல் உங்களது மனம் கவர்ந்த காதலரிடமிருந்து வர வாய்ப்புகள் இருக்கு. அந்த தகவல் மூலமா உங்களுடைய எண்ணங்கள் இன்றைய தினம் சிறப்பான முறையில் நல்ல முறையில் மாறக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமைப்பெறுங்க. எனவே காதல் வாழ்க்கை பேச்சுவார்த்தையின் மூலமாக நல்ல நன்மைகளாக மாறும். இன்றைய தினம் விளையாட்டுகளை விளையாடுவதில் நீங்கள் அதிகமாக ஈடுபாடு காட்டுங்கள். அதுதான் நீங்கள் உங்களது உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக இளமையாக வைத்திருக்கக்கூடிய நல்ல ஒரு ரகசியமாக அமையும். எனவே விளையாட்டுகளில் இன்றைய தினம் ஆர்வம் காட்டுங்கள். இன்றைய தினம் வணிகத்தில் நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறதால் வியாபாரிகளுக்கு நல்ல நாளாகவே அமையும். நிதிச்சிக்கல் ஏற்பட வாய்ப்புகள் குறைவு. இன்றைய தினம் வணிகத்தில் நீங்கள் புதிய உயரங்களை எட்டக்கூடிய புதிய சிகரத்தை அடையக்கூடிய ஒரு நாளாக கூட இன்றைய தினம் அமைப்பெறலாம். இன்றைய தினம் உங்களுக்கு சில வீட்டு வேலைகள் நிலுவையில் இருக்கும். அது உங்களுக்கு இன்றைய தினம் உங்களது நேரத்தை அதிகமாக எடுத்துக்க வாய்ப்புகள் இருக்கு. அதில் கொஞ்சம் நேரம் செலவிடுறதுனால கொஞ்சம் டென்ஷன் ஆவீங்க. மற்றபடி இன்றைக்கு உங்களுக்கு மிக ஒரு அருமையான தினமாக அமைப்பெறுவீங்க.
இன்றைய தினம் நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் உங்களது நெருக்கமானவர்களிடமிருந்து கிடைப்பதால் கண்டிப்பாக மனமகிழ்ச்சிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தினமா இன்னைக்கு அமையுங்க. ஒரு பெரிய சந்தோஷம் இன்னைக்கு இருக்கு. எந்த விதமான கவலைகளும் இல்லாத உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய நல்ல ஆசீர்வாதங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய நிம்மதியான வாழ்க்கை இன்றைய தினம் உங்களுக்கு அமையுங்க. ஆனாலும் நீங்க இன்னைக்கு செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இருக்குங்க. அது என்னன்னா, கோபத்தை இன்னைக்கு ஹேண்டில் பண்றது ரொம்ப முக்கியங்க. கோபமே இன்னைக்கு நீங்க தவிர்த்துறது ரொம்ப நல்லது. கோவப்பட்டீங்க அப்படின்னா அமைதியா இருக்கிறது நல்லதுங்க. பொறுமையா உங்களோட வேலையை செய்யுங்க. கோவப்பட்டாலும் நிதானத்தை இழந்துடாம வேலை செய்யுங்க. கண்டிப்பா நல்ல நன்மைகள் உண்டு. இன்றைய தினம் மற்றவர்களிடம் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கும் பொழுது ஏதாவது தப்பு இருக்கா அப்படின்றத மற்றவங்களுக்கு அது பிடிக்குமா பிடிக்காதாங்கிறத யோசிச்சு இடம் பொருள் பார்த்து உங்களது கருத்துக்களை தெரிவிக்கிறது ரொம்ப முக்கியங்க. எனவே அதையும் இன்றைய தினம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. இதன் மூலமாக சில தேவையில்லாத சங்கடங்களை நீங்கள் தவிர்த்துக் கொள்ள முடியும். எனவே உங்களது கருத்துக்களை சோசியல் மீடியாவில் இருந்தாலும் சரி, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எதுல இருந்தாலும் சரி உங்களுக்கு கருத்துக்களை சொல்லும் பொழுது கொஞ்சம் யோசிச்சு போடுங்க. கண்டிப்பா இன்றைய தினம் நீங்கள் சில சங்கடத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு அது உதவியா இருக்கும். இந்த தினத்துக்கான நமது கன்னிராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாங்க. அதுக்கு முன்னாடி நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிற பட்டன் தான் அழுத்த மறந்துடாதீங்க. நட்சத்திர ரீதியா பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு நீங்க என்ன பொருள் விரும்புனீங்களோ அந்த பொருளை வாங்கி அதன் மூலமா மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய யோகம் இருக்குங்க. நீங்க ரொம்ப நாளா யோசிச்சு வச்சிருந்த பொருளை இன்னைக்கு வாங்குறதுனால கண்டிப்பா இன்னைக்கு உங்க மனசுல ஆனந்தம் பொங்கும் ஒரு அருமையான தினமாக அமையுங்க. இன்றைய தினம் பழைய பாக்கிகளை நீங்கள் வசூல் செய்து கொள்ள முடியும். கொஞ்சம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா, கொஞ்சம் ப்ரெஷர் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய பழைய பாக்கிகள் இன்றைய தினம் வசூலாகும். அதன் மூலமாக உங்களது நிதி நிலைமை மேம்படக்கூடிய யோகம் இருக்குங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் வியாபாரத்தில் நல்ல லாபகரமான சூழ்நிலைகள் நிலவ வாய்ப்புகள் இருக்கு. எனவே வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் ஒரு இனிய நாளாகவே அமையும். எதிர்பார்த்த லாபங்கள் கண்டிப்பாக இருக்கும். அதற்கான சூழ்நிலைகளும் உங்களுக்கு வியாபாரத்தில் நல்லபடியா இருக்குங்க. இன்றைய தினம் எந்த விதமான விவாதங்களையும் இன்றைய தினம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். சில தேவையில்லாத வீண் விவாதங்கள், ஒரு பைசாக்கும் பிரயோஜனம் இல்லாத சில விவாதங்கள் கூட இன்றைய தினம் செய்ய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதை இன்னைக்கு தவிர்த்துறது உங்களுக்கு புத்திசாலித்தனமா அமையுங்க. இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான நாளுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வரவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளா அமைப்பெறுவீங்க. இன்னைக்கு பழைய நினைவுகள் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும். எனவே பழைய நினைவுகளை அசை போட்டு போட்டு பார்த்து இன்றைய தினம் நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய பழைய நினைவுகள் மூலமாக உங்களது மனதில் தேன் கசியக்கூடிய ஒரு இனிமையான தினமாக இன்னைக்கு கண்டிப்பா உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. நன்றி நண்பர்களே. நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்ற பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க. இதன் மூலமாக நமது புதிய வீடியோக்கள் நோட்டிபிகேஷன்கள் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். மீண்டும் நாளை தின வீடியோ உங்களை சந்திக்கிறேன். உங்களது கருத்துக்களை தவறாமல் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.